Hello everyone, welcome to Muthraja Vlogs. இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான குளோபல் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் தான் அது எப்ப நடக்கும்னா நவம்பர் மாசத்துல நடக்கும். அந்த ரிசல்ட்ஸ் நவம்பர் 8 அன்னைக்கு வரும். அப்படி எலெக்ட் ஆகக்கூடிய பிரசிடென்ட் அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் 20ஆம் தேதி பொறுப்பேற்றுப்பார். சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்டா இருந்தக்கூடிய 3 யுஎஸ் பிரசிடென்ட்ஸ், அதாவது பில் கிளின்டன், ஜார்ஜ் டபிள்யூ புஷ் மற்றும் ஒபாமா, இவங்க 3 பேருமே 2 டேர்ம்ஸ், அதாவது யுஎஸ் பிரசிடென்ட் ஒரு டேர்ம் 4 வருஷம். ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த 3 பிரசிடென்ட்ஸுமே 2 டேர்ம் சர்வ் பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ட்ரம்ப் திருப்பி இன்னொரு முறை அமெரிக்காவின் அதிபர் ஆபாரா அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்குன்றது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ இது பாத்தீங்கன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியா மாதிரி கிடையாது. இந்தியா ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸி. சோ பார்லிமெண்டரி டெமோக்ரஸினா என்னன்னா, நம்ம டைரக்டா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எலெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம நம்மளோட எம்பிஸ் எலெக்ட் பண்ணுவோம். ஆக மொத்தத்தை எம்பி எந்த பார்ட்டிக்கு அதிகமா இருக்கு, இல்ல எம்பிஸ் இல்ல கோலிஷன் எந்த பிரைம் மினிஸ்டருக்கு அதிகமா சப்போர்ட் இருக்கும், அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. நம்ம கட்சிக்கு அல்லது நம்மளோட லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் தான் ஓட் போடுவோம். அப்படி இருக்கக்கூடிய சேர்ந்து யாருக்கு மெஜாரிட்டி வருதோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க. ஆனா அமெரிக்கா ஒரு பிரசிடென்ஷியல் ஸ்டைல் ஆஃப் டெமோக்ரசி. அதாவது அங்க எப்படி ஆகும்னா அங்க டைரக்டா பீப்புளே டைரக்டா பிரசிடென்ட்டுக்கு ஓட் போடுவாங்க. அது போக அங்க இருக்க மாதிரி இங்க இருக்க மாதிரி பல மாதிரியான பார்ட்டிஸ் இருக்காது. அங்க இருக்கக்கூடியது 2 பார்ட்டி தான் இருக்கிறதுலே மேஜர். அவங்க 2 பேர்ல தான் கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க. சோ அந்த 2 பார்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ரிப்பப்ளிகன் பார்ட்டி, இன்னொன்னு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சோ இந்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி எப்படின்னா, அது எந்த மாதிரி ஒரு பார்ட்டினா அது ரைட் விங் அம்பாங்க. சோ ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஜாஸ்தி முதலாளித்துவம், கேபிட்டலிசம், பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அவங்க எல்லா விஷயத்திலயும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா, நேஷனலிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி. அதே நேரத்துல டெமோக்ராட்டிக் பார்ட்டி எப்படின்னா யுஎஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி எப்படின்னா அவங்க மோர் டுவர்ட்ஸ் லிபரலிசம். அவங்க ஜாஸ்தி ரிச் பீப்புளை டாக்ஸ் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய வரக்கூடிய வருமானத்தை ஜாஸ்தி பீப்புளுக்கு ஷேர் பண்ணும், ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அந்த மாதிரி பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் ஃபேவர் பண்ணக்கூடிய அரசு டெமோக்ராட்டிக் பார்ட்டி. சோ இவங்க 2 பேருக்குள்ளதான் கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஒரு பிரசிடென்ஷியல் நாமினி வரும். அதாவது ரிப்பப்ளிகன் பார்ட்டில இருந்து ஒரு பிரசிடென்ஷியல் நாமினி, டெமோக்ராட்டிக் பார்ட்டில இருந்து ஒரு பிரசிடென்ஷியல் நாமினி இது பண்ணுவாங்க. சோ இந்த யார் அந்த பார்ட்டியோட நாமினிங்கிறது இந்த ஒரு மே ஜூன் அந்த டயத்துல கண்டிப்பா ஃபைனலைஸா சொல்லிடுவாங்க. சோ எப்படின்னா அந்த ஒரே ஒரு ஆள் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஒரு ஆள் சூஸ் பண்றதுக்கு அந்த பார்ட்டிக்குள்ளேயே பீப்புள் வில் ஸ்டார்ட் ஓட்டிங். ஓட் பண்ணி தான் அந்த பார்ட்டில இருந்து யார் அவங்களோட பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா இருப்பாங்கன்றது முடிவு பண்ணுவாங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு அவங்களோட ரிப்பப்ளிகன் பார்ட்டில ஜாஸ்தியா யாருமே போட்டி கிடையாது. வேற யாருமே அவருக்கு ஒரு பெரிய லெவல்ல காம்படிஷன் இல்லாதனால அவர் முன்ல இருந்தே அவர் தான் ஒரு 95% 96% ஓட் ஷேரோட அவர் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட பிரசிடென்ஷியல் நாமினின்ற கிட்டத்தட்ட போன வருஷத்துலயே அது முடிவாயிடுச்சு. ஆனா டெமோக்ராட்டிக் பார்ட்டில நிறைய பேர் போட்டி போட்டாங்க. கடைசியில யார் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட பிரசிடென்ஷியல் நாமினா ஜோ பைடன் சொல்லிட்டு ஒருத்தவர். இந்த ஜோ பைடன் யாருன்னா இதுக்கு முன்னாடி ஒபாமா பிரசிடென்டா இருக்க டயத்துல அவரோட வைஸ் பிரசிடென்டா இருந்த ஆள் தான் ஜோ பைடன். இப்ப இருக்கக்கூடிய கான்டெஸ்ட் இந்த வருஷம் நடக்கக்கூடிய நவம்பர் மாசத்துல ஒரு சைட்ல ட்ரம்ப்புக்கு எதிராக ஜோ பைடன், இவங்க 2 பேர் தான் போட்டி போட போறாங்க. சோ இதுல ட்ரம்ப்புக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, ஜோ பைடனுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றதுதான் இதுல நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அமெரிக்கால யார் வேணாலும் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும், ஒரு மீடியா எக்ஸ்போஷர் வேணும். அது போக உங்களால நல்ல விதமா உங்களோட தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஒரு ரொம்ப எலக்வெண்டா இருந்தீங்கன்னா ஈஸியா நீங்க பிரசிடென்ட் ஆயிடலாம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒபாமா, பாரக் ஒபாமா கிட்டத்தட்ட அவர் 2008 அவர் பிரசிடென்ட் ஆனாரு. ஆனா 2004 வரைக்கும் அவர் எந்த லெவலையும் யுஎஸ் முழுக்க அவர் ஒரு ஃபேமஸான பொலிட்டீஷியன் கிடையாது. அவர் அந்த சிகாகோல மட்டும்தான் அவரை பத்தி தெரியும். ஆனா பெரிய லெவல்ல அவர் ஃபேமஸ் ஆனார். ஆனா 2004 அவர் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பீச்னால அவர் ஓவர் நைட்ல அக்ராஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு நேம் ஆனாரு. சோ அந்த பாப்புலாரிட்டி மூலமா தான் அவர் 2008 பிரதமர் அதிபர் ஆனாரு. சோ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா அதே மாதிரி ட்ரம்ப் ரொம்ப நாள் அவர் பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஆள் இல்ல, அவர் ஒரு பெரிய பிசினஸ் மேன்.
பல நாட்களாக வந்து பெரிய மீடியா முகல் அது போ டிவில ரியாலிட்டி ஷோஸ்ல எல்லாம் வந்து டிபேட்டிங் இது அது அப்ரெண்டிஸ்ஷிப் அந்த மாதிரி ஷோஸ் எல்லாம் வந்து ஹாஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அப்பேற்பட்ட ஆள் வந்து அவர் பிரசிடென்ஷியல் கண்டெஸ்ட்ல நடக்க போறாங்க ஃபர்ஸ்ட் வந்து யாருமே அவரை பிலீவ் பண்ணல, அவர் வந்து அந்த பெரிய லெவல்ல வந்து ஒரு இம்பாக்ட் வருவார்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய டிபேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஒரு அக்ரெசிவ்னஸ், அவரோட ஸ்பீச் அந்த மாதிரி விஷயத்தினால வந்து அவருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு பெரிய லாயல் ஒரு ஓட்டர் பேஸ் வந்து கிரியேட் ஆச்சு. இவங்க யாருன்னா வந்து ஒயிட் அமெரிக்கன்ஸ், அதாவது ஒயிட் அமெரிக்கன்ஸ் அந்த மாதிரி சப்போர்ட் பேஸ் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35% வந்து அவரோட ஸ்ட்ராங்கான பேஸ். இவங்க வந்து என்ன எக்காரணம் ஆனாலும் ட்ரம்புக்கு மட்டும்தான் வந்து ஓட் போடுவாங்க, வேற யாருக்கும் வந்து ஓட் போட மாட்டாங்க. சோ அந்த பேஸ் வந்து அவருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா வந்து இந்த 30-35% வச்சு மட்டும் ட்ரம்பால ஜெயிக்க முடியாது. அவருக்கு வந்து மத்த பீப்புளோட சப்போர்ட்ஸும் இருந்ததுனால அந்த மெஜாரிட்டியோட அவரால் ஜெயிக்க முடியும். ஆனா லாஸ்ட் டைம் வந்து எதனால அவர் ஜெயிச்சாருன்னா வந்து அவருக்கு அகேன்ஸ்டா இருக்கக்கூடிய ஹிலாரி கிளின்டன் வந்து அந்த அளவுக்கு வந்து பாப்புலர் இல்லாத ஃபிகர். நிறைய பேருக்கு வந்து ஹிலாரி கிளின்டனை பிடிக்காதனால நிறைய டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஓட்டர்ஸ் கூட வந்து ட்ரம்ப்புக்கு ஓட் பண்ணதுனாலதான் வந்து லாஸ்ட் டைம் வந்து ட்ரம்ப் ஜெயிச்சாரு. ஆனா இந்த மாதிரி அது அப்படி இருக்குமான்றது ரொம்ப டவுட் தான். ட்ரம்போட இந்த வருஷத்தோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் அவர் சாதிச்சிருக்க விஷயம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட், மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்ஸ் வந்து யூஎஸ்ல வந்து ஜாஸ்தி வந்து வெளிநாட்டு செயல்பாடுகள், வெளிநாட்டு பிரச்சனைகள்ல தலையிடக்கூடிய பிரசிடென்ட்ஸா இருப்பாங்க. அதாவது சிரியா, ஈராக், ஆப்கானிஸ்தான், சோ அந்த மாதிரி நாட்டுகள்ல வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் அனுப்பிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து மிலிட்டரிக்காக செலவழிச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம வெளிநாட்டை பத்தி நம்ம ஏன் கண்டுக்கணும், நம்ம முதல்ல நம்ம நாட்டை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாஸ்தி எக்ஸ்பென்சஸ் வந்து மத்த நாடுகள் செலவழிக்கிற எக்ஸ்பென்சஸ் வந்து கம்மி பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது போ அமெரிக்காவோட ட்ரேட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு. ஏன்னா வந்து அமெரிக்கா வந்து ஒரு கன்சப்ஷன் பேஸ்ட் எக்கானமி, அவங்க மத்த நாட்டுகளுக்கு விற்கிறதோட மத்த நாடுகள்ல இருந்து வாங்குறது தான் அதிகம். அப்படிங்கும் போது அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஒரு டாமினன்டான பொசிஷன்ல இருக்காங்க அமெரிக்கா. அதனால ட்ரேட் வார்ன்ற பேர்ல மத்த நாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு வந்து டாரிஃப்ஸ் போட ஆரம்பிச்சாரு. நீங்க நாங்க உங்களுக்கு கொடுக்க பொருட்கள்ல நீங்க எங்களுக்கு டாக்ஸ் பண்றீங்க, அதே மாதிரி நாங்க உங்ககிட்ட இருந்து வாங்குற பொருட்களுக்கும் நாங்க டாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேட் வார் மாதிரி ஆச்சு. முக்கியமா வந்து யுஎஸ்க்கும் சைனாக்கும் இடையில வந்து இது பெரிய லெவல்ல ஆச்சு. இதனால வந்து கொஞ்சம் பொருளாதாரம், உலக பொருளாதாரமும் கொஞ்சம் மந்த நிலை ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆச்சு. ஏன்னா வந்துட்டு யுஎஸ் வந்து சைனாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து லிமிட் பண்ணாங்க பர்ச்சேஸ், அதே மாதிரி சைனாவும் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸா வந்து யுஎஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து லிமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த செயல்பாடுகள்னால என்ன ஆச்சுன்னா எல்லா எக்கானமியும் ஓரளவுக்கு டவுன் ஆகலாம். ஆனா யுஎஸ்ல வந்துட்டு ஒரு எக்கானமி வந்து கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. அது போக வந்து யுஎஸ்ல வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் வந்து இருக்கிறதுலே ஆல் டைம் ஹையா வந்து ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. சோ இது வந்து ட்ரம்போட கிரெடிட். அவருக்கு என்ன வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா வந்துட்டு அவர் வந்து ஜாஸ்தி வந்து இது வரைக்கும் அமெரிக்கால வந்து குளோபலி வந்து அவங்களுக்கு நிறைய அலைஸ் இருப்பாங்க. ஒரு சவுத் கொரியா, ஜப்பான் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் இவங்கெல்லாம் வந்து அமெரிக்காவோட ஸ்ட்ராங் அலைஸ். ஆனா வந்து இவர் வந்து அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்ற பேர்ல இந்த மாதிரி அலைஸ வந்து ஹார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு வந்து இப்ப யுனைடெட் நேஷன்ஸ்ல வந்து பிராரிஸ் குளோபல் சமிட்னு சொல்லிட்டு ஒரு நம்ம கிளைமேட் சேஞ்சுக்காக வந்து ஒரு அக்கார்ட் வந்து உலகம் ஃபுல்லா சைன் பண்ணியிருந்தாங்க. இதுல வந்து இவர் என்ன பண்ணாரு, இது அமெரிக்காவுக்கு வந்து சரியா இல்லைன்னு சொல்லிட்டு அதுல இருந்து வெளியில வாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்ப நடக்கக்கூடிய கரோனா விஷயத்துல கூட வந்து அவர் வந்து அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டிங் வந்து நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படின்னு அவர் வந்து எல்லாத்துலயும் ஒதுங்கி வராரு. இதனால என்ன ஆகும்னா அமெரிக்காவோட குளோபல் ஹோல்ட், மற்ற நாட்டுகள்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இப்ப இருக்கக்கூடிய அந்த முன்னேறுகிற சைனா வரதுனால அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ வந்து அமெரிக்கா ஒரு குளோபல் பொசிஷன்ல இருக்கும்போது இருக்கக்கூடியதோட சைனா வந்து அந்த குளோபல் பொசிஷனுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் எந்த அளவுக்கு ஒரு டெமோக்ராட்டிக்கா இல்லாதனால உலகத்துக்கு ஒரு தப்பான விஷயம் ஆகும். ஆனா வந்து அமெரிக்கா மக்களை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி அவரோட ஓட்டர் ரேட் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா வந்து அவர் மத்த பீப்புள்கிட்ட இருந்து ஓட் வாங்குவாங்கிறதுனால டவுட் தான். இப்ப டெமோக்ராட்டிக் பார்ட்டி பாத்தீங்கன்னா வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி இது வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்பிரிட்டா இருந்துச்சு. ஆனா வந்து அதுல யாரும் வந்து இப்ப இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் பெர்னி சாண்டர்ஸ் இருந்தாரு. ஆனா அவர் வந்து ஒருவேளை பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா ஆயிருந்தாருன்னா ட்ரம்ப் வந்து ஈஸியாவே ஜெயிச்சிருப்பாரு. ஆயிருந்தா ஏன்னா வந்து அவர் வந்து எப்படி ட்ரம்ப் வந்து இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட்டோ, பெர்னி சாண்டர்ஸ் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டில ஒரு எக்ஸ்ட்ரீம் லெப்ட். அவர் மிகப்பெரிய லெவல்ல சோசியலிசம், எல்லாருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அந்த பேர்ல வந்து பெரிய பாப்புலாரிட்டி. ஆனா அவருக்குமே ஒரு ரொம்ப சின்ன ஒரு ஓட்டர் பேஸ் தான், ஒரு 10-15% தான் வந்து அவரோட ஓட்டர் பேஸ். ஆனா அவர் வந்து பிரசிடென்ஷியல் நாமினியா இருந்தா ட்ரம்ப் வந்து ஈஸியாவே ஜெயிச்சிருவாருன்னு சொல்லிடலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஜோ பைடன் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு யுனைட்டிங் கேண்டிடேட்,
அவருக்கு வந்து எல்லாருமே சொல்றது வந்து ஜோ பைடன் வேணும், மத்த யாரோடையும் கம்பேர் பண்ணினாலும் ஜோ பைடனுக்கு வந்து ட்ரம்ப்பை பீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி வந்து ஜோ பைடன் நாமினேட் பண்ணாங்க. ஜோ பைடனுக்கு வந்து ஆனா அவரோட பிளஸஸ் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேரிஸ்மேட்டிக் ஃபிகர் இல்ல, அந்த அளவுக்கு ஒரு சார்மிங்கான ஒரு பர்சன் கிடையாது. ஒரு டிபேட்ஸ்ல எல்லாம் வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு திறமையும் இல்ல. அது போக அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அவர் இன்ஃபேக்ட் இதோ இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் ஜெயிச்சாருன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய மிகவும் ஓல்டான ஒரு பிரசிடென்டா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் 76 வயசுல தான் வந்து பிரசிடென்ட் ஆக போறாரு. அப்படி ஆனார்னா அதனால என்னன்னா அவருக்கு ஆல்ரெடி கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய விஷயத்த மறந்துடுவாரு, பேசும்போது கூட அவர் என்ன சொன்னாருன்றத மறந்துடுவாரு. சோ இது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய நெகட்டிவ். அதுவும் ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆளோட பேசும்போது வந்து ரொம்பவும் பாவமான நிலைக்கு தள்ளப்படுவார் டிபேட்ஸ்ல. ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி வந்து பைடனை வந்து ஸ்லீப்பி ஜோ அப்படின்னு தான் சொல்லுவாரு, தூங்கு மூஞ்சி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா தான் வந்து பிரஸ்லயும் சொல்லுவாரு. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில ஆனா வந்து அவருக்கு என்ன இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ்னா வந்து அவரோட எல்லாரும் ஜோ பைடன்ல முக்கியமா பார்க்கக்கூடிய நிலைமை என்னன்னா அவரோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் யாருன்னா, ஏன்னா வந்து அவருக்கு உள்ளபடியே அவருக்கு உடம்பு சரியில்லை. சோ இன்கேஸ் அவருக்கு எதுவும் அந்த பிரசிடென்ஷியல் டேர்ம்ல எதுவும் ஆச்சுன்னா அவருக்கு அடுத்து இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாரு, அவரோட வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து ஒரு லேடியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது வந்து இப்ப இருக்கக்கூடிய அசம்ஷன்ஸ் வந்து எதர் மிஷேல் ஒபாமா இல்லாட்டி இந்தியன் அமெரிக்கான கமலா ஹாரிஸ், இவங்க 2 பேருக்கு தான் வந்து அடுத்து அவரோட வைஸ் பிரசிடென்ட் நாமினி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இவங்க 2 பேருக்கு தான் இப்ப காம்படிஷன். சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ட்ரம்ப் வந்து ஜாஸ்தி வந்து மீடியால அட்டென்ஷன் கிராப் பண்றாரு. ஏன்னா வந்து இப்ப இருக்க கரோனானால அவர் டெய்லி வந்து 5:30 வந்து மீடியால வந்து அட்ரஸ் பண்றாரு. சோ அதனால அமெரிக்கா மக்கள் மத்தியில திருப்பி அவர் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜோ பைடன் வந்து இப்ப வந்து லாக்டவுன்ல இருக்கிறதுனால அவர் பெரிய லெவல்ல வந்து அமெரிக்கன் பீப்புளோட கனெக்ட் பண்ண முடியல. அப்படி இல்லைனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில வந்து ஜோ பைடனுக்கு தான் வந்து 50% அப்ரூவல் ரேட்டிங்ஸ் இருக்கு. அவரோட கம்மியா 40% தான் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து அப்ரூவல் ரேட்டிங்ஸ் இருக்கு. ட்ரம்ப் வந்து இதனால என்ன பண்றாருன்னா வந்துட்டு இதை வந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணி இந்த வந்து சைனா வந்து உள்ள கொண்டு வராரு. என்ன பண்றாருன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கு காரணமே சைனா தான், அவங்க தான் வந்து நமக்கு இது காஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சைனாக்கு அகேன்ஸ்டா பெரிய லெவல்ல பேசுறாரு. லாஸ்ட் ஒரு 2-3 டேஸா வந்து நீங்க ஹெட்லைன்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து ட்ரம்ப் வந்து சைனாவை அட்டாக் பண்றாரு. சோ இந்த கேம் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா கொண்டு போயிட்டு சைனாக்கு வந்து ஃபேவரா இருக்கிறது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நான் தான் வந்து சைனாக்கு அகேன்ஸ்டா வந்து நல்லபடியா ஆக்ட் பண்ணுவேன், சைனாக்கு வந்து நான் திருப்பி வந்து பிரசிடென்ட் ஆகிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து கிரியேட் பண்றாரு. சோ இதனால என்னன்னா அவரோட கேம் பிளே பண்றாரு. இனிமே பைடன் என்ன பண்ணுவாங்கறத நம்ம பார்க்கணும். சோ இதுல வந்து யார் வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கறது இனிமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேங்க்யூ. Thank you for watching. For more interesting content, please like, comment, subscribe and share to Muthraja Vlogs.